சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த வீட்ல என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா. பேரு ரேஷ்மா. அவளுக்கு சாமி ரூம்ல விளக்கேத்தவே தெரியல. அப்புறமா என்னைய அந்த ஆதிசங்கரி பார்த்ததும் மகாலட்சுமி மாதிரி இருக்க, நீ வந்து விளக்கேத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு விளக்கே ஏத்திட்டேன். கண்ணம்மா பாட்டி சொன்னதால வேலையும் கிடைச்சிருச்சு. என் பொண்ணுக்கு நல்லதா நடக்கும் கமலா. என்ன வேலை தாயி? அந்த வீட்ல 10-15 பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள வேலை வாங்குறதுதான் என் வேலையே. அப்படின்னா சூப்பர்வைசர் வேலையா? அதான் அந்த மேஸ்திரின்னு வாங்களே அதுவா? அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் தங்குறதுக்கு நல்ல ஏசி ரூம் கொடுத்திருக்காங்க. அப்படியா? சகல வசதியோட இருக்கேன். நீ அதிர்ஷ்டத்துல பிறந்தவ. நீ போற இடத்துல நல்லாதான் இருப்ப தாயி. ஆமா, வசதியான இடம் கிடைச்சதும் எங்களை மறந்துடாத தாயி. ஏய் கமலா, புள்ளைய பார்த்து என்ன சொல்ற? பாரு, அவ முகமே வாடி போச்சு. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. என்ன நீ? அம்மாடி, அம்மா சும்மா விளையாட்டுக்கு தான்மா சொன்னா. நீ தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா சொன்னதுக்குலாம் நான் ஒன்னும் வருத்தப்படல. ஆனா நான் சொல்லக்கூடாத ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன தாய் பொய் சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, கண்ணம்மா பாட்டி கிட்ட எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்ல, நான் அனாதைன்னு சொல்லிட்டேன். அவங்க கேட்கும் போது நான் இந்த வார்த்தையை சொன்னதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னைய மன்னிச்சிருங்க. கலைவாணிமா, என்னம்மா இதுக்கு போய் என்ன சின்ன பிள்ளையாட்டம் அழுதுக்கு இருக்க? என்ன பெத்தவளே, வெறும் வாய் வார்த்தையில சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா? இதோ நானும் உன் அம்மையும் கல்லு குத்து மாதிரி உன் முன்னாடி நிக்குதும் பாரு. இங்க பாரு தாயி, நல்ல விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்றது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க என்னதான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஐயோ, அடிக்கு இருக்கு புள்ள, இத போய் நீ பெருசா எடுத்து பேசிட்டு இருக்க. விடு தாயி. அப்படிலாம் விட முடியாது. முதல்ல நான் சொன்ன பொய்க்காக திருஷ்டி சுத்தி போடணும். அப்பதான் என் மனசு ஆறும். என்னதா நீ? எதுக்கு இவ இப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிறா? என்னங்க பண்றது, அவ ஏதோ பண்ணிட்டு போறா, விடுங்க. சரி, கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, நான் வரும்போதே கண்ணம்மா பாட்டியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்களும் அப்பாவும் வேணும்னா சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். வாங்கப்பா. என்னங்க என்னாச்சு? என்னங்க இதெல்லாம்? ஐயோ, ஒண்ணு இல்ல. என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல. லேசான காயம்தான். ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்ல தாயி. ஊர்ல மண்ணை பிசைஞ்சு செய்யற வேலை. மண்ணும் பூவாட்டம் இருந்துச்சு, கையும் பூவாட்டம் இருந்துச்சு. ஆனா இங்க வேலை அப்படி இல்ல. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா போக போக பழகிடுமா. ஒண்ணு இல்ல. என்னால தானப்பா உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம். பெத்த பிள்ளைக்காக இந்த கஷ்டம் கூட படலன்னா நான் தகப்பனா இருந்து என்ன தாயி பிரயோஜனம்? சரி தாயி, அப்பாவுக்கு பசிக்குது, உன் கையால எனக்கு ஊட்டி விடுறியா?